ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ குணாலை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. குணால் எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை விட்டு கொடுக்காமலாம் பேசியிருப்பாள்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் பண்றானே, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அவளோட மாமியார் வந்துடுறாங்க. என்னம்மா ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கியே, இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதும் அவ எதை பத்தியுமே கவலைப்படாம உன்னை காப்பாத்துனா, உன்னை எல்லாரும் அசிங்கமா மட்டமா பேசும்போது கூட உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசினா, அவன் என்னோட பையன் தான், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் இப்பவும் அவனோட மனசுல நீ இருக்கதான் செய்யற. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கு. இத ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. யாரோ ஒரு பொண்ணு வந்ததுனால உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ள முடிஞ்சிருமா என்ன? எனக்கு தெரிஞ்சு குணாலுக்காக நீ ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ ரொம்பவே யோசிச்சு பாருமா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தா தான் நானும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். ஏன்னா நான் உன்னை என்னோட மகளா தான் பாக்குறேன். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நல்லா யோசிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இவளுக்கு ஏற்கனவே குழப்பமா இருந்தது இல்லையா, இப்ப இவங்க வேற சொன்ன உடனே ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க குணால காட்டுறாங்க. அவன் நந்தினிக்கு மெசேஜ் போட போற அதே நேரத்துல பாட்டி இங்க போனை பார்த்துட்டு நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவன் என்ன பாட்டி ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல, என்னது என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்க, அதாப்பா இந்த பாரு காமெடி பார்த்தேன், ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த பாருப்பா நந்தினி வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இப்பதான் நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட, இப்பெல்லாம் இருக்காதப்பா, பழைய மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மௌலி பாட்டிக்கு மருந்தெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறான். உடனே குணாலுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி மௌலிக்கு இப்ப நைட் டியூட்டி இருக்கு, அவ ஹாஸ்பிட்டல் தான் போறா, இந்த நடு ராத்திரியில அவ தனியா போனா சரியா இருக்காது, நீ போய் அவளை டிராப் பண்ணிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பி வைப்பாங்க. இவனாலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்போ குணால் ஒரு பாட்டை வச்சு விடும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கும் போது இந்த சாங் எல்லாம் போட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு இவளை டிராப் பண்ணிட்டோம். அவ போயிடுறா. இங்க நந்தினி ஒவ்வொரு நிமிஷமுமே அவன் எப்பதான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கா. என்னது இவரு காலும் பண்ண மாட்டாரு, அப்புறம் மெசேஜும் பண்ண மாட்டாரு, என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அதோட வீட்டுக்கு அடுத்த நிமிஷமே நந்தினிக்கு கால் பண்ணி மணி கணக்குல பேசிட்டு இருப்பா. ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருப்பாங்க. எப்பங்க நீங்க வருவீங்க, நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரமா நாளைக்கு வந்துடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கா. அவனை மயக்கிற மாதிரியே அவனும் ஆமா எனக்கும் நீ இல்லாம இருக்க முடியல, என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் பாட்டிக்காக நான் இங்கேயே தங்க வேண்டியதா ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே அந்த போன் ஆன்லயே இருக்கு, அப்படியே தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும். குணால் ஃபர்ஸ்ட்லாம் மௌலிட்டு தான் இப்படி மணிக்கணக்கா நைட்ல பேசிட்டு இருப்பான். காலம் மாறி போச்சுன்னு தான் சொல்லணும். அதோட விடிஞ்சிருது. அப்போ நம்ம மௌலி பாக்குறா, இவன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதோட அவனை சரி பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனோட கையில எல்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா, ஏன்னா அந்த நெருப்பை கையால அணைச்சிருப்பான். ஸோ அதனாலதான் அவனுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கும். சரி நம்மளுக்காக தானே இவன் இவ்வளதோ பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவளோட மனசு ஏங்கத்தான் செய்யுது. அப்படியே ஒரு பாசமா அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பக்கத்துல போன் இருக்கு, அதை பாக்குறா. நந்தினிக்கு அவன் கால் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே தூங்கிருப்பான்ல, அதனால அந்த காலை கட் பண்ணிருக்க மாட்டான் போல. அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. இத பார்த்தவனே அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்பனா இவன் நைட்டு முழுக்க நந்தினி கூட தான் பேசிட்டு இருந்திருக்கானா, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட தான் இவன் மணிக்கணக்கா பேசுவான், இப்ப அதே மாதிரியே நந்தினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே அங்கிருந்து போயிடுவான். இன்னும் இந்த குணால் நம்ம மௌலியை இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த போறான்னு தெரியல. அதோட விடிஞ்சதுமே என்ன பண்ணுவான், நந்தினியோட வீட்டுக்கு தான் போறான். அப்படியே ரோஸ் எல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்றான். பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஹக் பண்ணிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். அப்பதான் அவன் சொல்றான், சாரிமா நேத்து என்னால வர முடியல, நேத்து நைட்டு நீ தனியா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான்.
அப்பதான் நமக்கு ஒண்ணு தோணும். இத்தனை நாள் வந்து அவ தனியா தானே இருந்தா, என்னமோ வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவன் தனியா இருந்ததுக்கு இவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். உடனே அவ சொல்றா, அப்படிலாம் இல்லைங்க, பரவாயில்ல, நைட்டு என் கூட இல்லைன்னா என்ன, நைட்டு ஃபுல்லா என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு வந்து நான் நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாவே நம்மளை சுத்தி வந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டே இருக்குல்ல, அதனால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பூஜை வந்து நம்ம வீட்டுல பண்ணா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா, ஓகேம்மா, நான் வந்து கரெக்டான நேரத்துல அந்த பூஜையில கலந்துக்கிறேன். தேங்க்ஸ்ங்க, கண்டிப்பா நீங்க அந்த பூஜையில இருக்கணும், அதனால கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பா. இவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. குணால வந்து விட்டு போவான்னு பார்த்தா இன்னமும் அவனை விடாம அவனை சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே மௌலியை தான் வந்து காட்டுவாங்க. அவ வந்து போன் பேசிட்டு திரும்பும் போது கரெக்டா வந்து குணால் அந்த மௌலி ரெண்டு பேரும் அப்படியே தலையில இடிச்சுப்பாங்க. அப்படியே வந்து இடிச்சுக்கும். பாட்டி இதை பார்த்து சிரிப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, என்னப்பா இடிச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க, என்ன நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டா தலையில கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால இன்னொரு தடவை முட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து ஃபன்னியா சொல்ல, அதோட மௌலி எதுவுமே சொல்லாம அப்படியே கண்ணை மூடிட்டு நிப்பா. குணாலும் வந்து அவ தலையில இடிச்சுட்டு போவான். அப்ப அங்க நிறைய பசங்களை வந்து அநாத ஆசிரமத்திலிருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்க எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அப்ப போட்டுட்டே இருக்கும்போது, குணால் குணால் சீக்கிரம் வா, அப்படி என் கூட சேர்ந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு இவ சொல்லிடுவா. டக்குன்னு அப்பதான் அவளுக்கு தோணும், ஐயோ நம்ம வந்து பழைய மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு வந்து பேச்ச மாத்திவா. அதனால அந்த இடத்த விட்டு அங்கிருந்து போயிடுவா. அப்ப வேலைக்காரி பொண்ணு சொல்லுவா, பாட்டி அண்ணனும் அண்ணியும் வந்து எப்போதும் ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இவங்க எப்பதான் சேர போறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பாரு கவலைப்படாத, கண்டிப்பா வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாரு, நந்தினியை அவங்க வாழ்க்கையில விட்டு நான் நிரந்தரமா பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவளும் வந்து வகை வகையா நல்லா சமைச்சிட்டு இருக்கா. பூசாரிங்க நிறைய பேர் வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் காலிங் பெல்லும் அடிக்குது. அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க போல. ஸோ பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டா வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பா போல. ஸோ அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவ குணாலுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் வந்து அதை அட்டென்ட் பண்ணவே இல்லை. அப்படியே இங்க காட்டுறாங்க, மௌலியும் குணாலும் சேர்ந்து அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து அழகான புது ட்ரெஸ், அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கொடுக்கும் போது அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ சொல்றா, என்னோட ரெண்டு கண்ணத்திலையும் நீங்க ரெண்டு பேரும் வந்து கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செல்லமா சொல்லுவா. உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். உடனே வந்து சின்ன பொண்ணு கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிஸ் பண்ண போகும்போது டக்குன்னு அந்த பொண்ணு கீழே குனிஞ்சிருவா. அப்ப எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும். அப்படியே இங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கும் போது குணாலுக்கு மறுபடியும் நந்தினி கால் பண்ணிடுவா போல. அவன் ஓரமா வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதை வந்து பாட்டி வந்து காதுல வாங்கிட்டு தான் இருப்பாங்க. குணால் சீக்கிரமா வாங்க, பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா, ஓகே ஓகே ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறக்க பறக்க கிளம்புவான். பாட்டிக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். ஒரு கிரிமினலா யோசிச்சு டக்குன்னு வந்து அவனுக்கு ஒரு ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாருப்பா, நீ ரொம்பவே டயர்டா இருக்க, எதுவுமே சாப்பிடல, இந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல பாட்டி வேணாம் அப்படின்னு அவன் எவ்வளவுதான் சொல்லுவான். அதெல்லாம் இல்ல, நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கட்டாயப்படுத்துறதுனால அவனும் அந்த ஜூஸை குடிச்சிடுவான். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு அப்படியே மயக்கமா வர ஆரம்பிச்சிரும். அப்படியே தூக்கமா வரும். ஐ திங்க் இது பாட்டியோட பிளான் தான் போல. அந்த ஜூஸ்ல வந்து அவங்க தூக்கம் மருந்த கலந்துருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து அவனுக்கு இவ்வளவு தூக்கம் வருது. உடனே பாட்டி சொல்றாங்க, இந்த பாருப்பா, உனக்கு வந்து ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கா, வா வா, நீ ரொம்ப டயர்டா இருப்பல, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சுட்ட, கொஞ்ச நேரம் வந்து இந்த சோஃபால உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவனும் வந்து இவங்க பேச்சை நம்பி அப்படியே உட்காருவான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிடுவான். இங்க நந்தினி கால் பண்ணிட்டே இருப்பா. பாட்டி அதை பார்த்துட்டு போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. இங்க வந்து நந்தினிக்கு ஒண்ணுமே புரியாது, இவர் ஏன் இப்படி பண்றாரு, என்னை மட்டும் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பூசாரிங்க எல்லாருமே செமையா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள் விஷயத்துல இந்த மாதிரி நீங்க அலட்சியப்படுத்தவே கூடாது. எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க வந்து எவ்வளவு நேரம் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து எங்களால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது அப்படி கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நந்தினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.